உங்களுடைய கான்ஸ்டன்ட் சப்போர்ட், உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய ஆரா தான் இந்த படத்தை இன்னும் வந்து மெருகேற்றிருக்கு. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஏவி ஒன்று இருக்கா. கேன் யூ லுக் அட் தி ஏவி ப்ளீஸ்? அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா ஆட்கள், பிறகு இண்டஸ்ட்ரியிலிருந்து வந்த எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். சமீப காலத்தில் இந்த 2-3 வருஷம் பயணத்தை பற்றி நான் சொல்ல முயற்சி பண்ணும்போது ப்ரமோஷனில் என்னால் அதை எந்த இடத்துலையும் சரியாக பதிவு பண்ண முடியல. ஏன்னா அதுக்கான காலமும் நேரமும் ஒரு பெரிய வாழ்க்கை ஒன்று வாழ்ந்துட்டு இந்த மேடையில் அவங்க முன்னாடி நான் நிற்கிறேன். அதுக்காக நான் மாரி சார்ட்டையும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு சினிமா, இதுக்கான இப்படி ஒரு விழா நடக்கும்ன்றதே என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து பேசுவேன், சாரி. இருந்தாலுமே இந்த பயணத்தில் எனக்கு நிறைய பேர் உதவியாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நான் பேசியே ஆகணும். இது ஒரு சினிமாவாக மாறுறதுக்கு முன்னாடி, சாரி, இது ஒரு சினிமாவாக மாறுறதுக்கு முன்னாடி என் ஜேர்னியில் நிறைய பேர் எனக்கு உதவியாக இருந்தாங்க. ஸோ முதல்ல நான் அவங்கள்ட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸ்டார்டிங்கில் ஜெயராஜ் சார், கணேசன் சார் அறிமுகப்படுத்தின கோச். எனக்கு ஃபஸ்ட்டு கபடி அவர் தான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் சென்னையில். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு ப்ராக்டிஸு நான் மகான் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 வாரம் நடந்தது. அப்போது கணேசன் சார் கூட்டின்னு வந்த பாலா, செல்லா, ஆண்டி பிளேயர்ஸாக இருந்து அதுக்கப்புறம் என் தம்பிகளாகவும் என் நண்பர்களாகவும் மாறினாங்க. அவங்களோட நான் இன்னும் ரொம்ப க்ளோஸாக இருக்கேன். எல்லாருக்கும் இந்த கபடியில் ஒரு பங்கு இருக்குது. ஆனால் முக்கியமாக பாலாக்கும் ஆண்டிக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்குது. பிறகு அதுக்கப்புறம் சாய் இன்ஸ்டிடியூட், நேரு ஸ்டேடியம் சாய் இன்ஸ்டிடியூட்டில் நான் கொஞ்ச நாள் ட்ரெயின் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து மாசான முத்து அவர் வந்து ஒரு சம பிளேயர். அவர் வந்து எனக்கு கபடி நிறைய சொல்லி கொடுத்தாரு அந்த ஸ்டேஜில். அப்போ சாயில் இருக்கிற பசங்க வாண்டம், விஜய், ஏழுமலை, அபிஷேக், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் முக்கியமாக இவங்களோட நான் பேர் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் ஒரு கேம்ப் நடத்தின கணேசன் சாருக்கு ரொம்ப நன்றி. உங்களை பற்றி நிறைய பேச வேண்டியதாக இருக்குது சார், ஆனால் நான் லிஸ்ட்டில் சொன்னால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே ஒரு 200 பிளேயர்ஸ் கிட்ட மேலே இருந்தாங்க, 200 பசங்கள்கிட்ட மேலே இருந்தாங்க. அங்கே வந்து ஒரு ஃபிசியோ ஒருத்தர் இருந்தார் சார், அவர் பேர் என்ன தெரில, மீசை இருக்கும் ஆனால் முடி இருக்காது. அங்கே ஒரு ஃபிசியோ ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் வந்து ஒரு இன்ஜுரி, ஒரு டோவில் ஒரு இன்ஜுரி நடந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் அவருக்கும் எனக்குள்ளே நடந்தது சார். அது வந்து அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு சித்தா வைத்தியர்கிட்ட நீங்கள் என்னை அறிமுகப்படுத்தினீங்க.
அவரோட பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இருந்தாலுமே என் வழிகளை புரிஞ்சு அந்த எஃபர்ட்டை புரிஞ்சு எனக்கு ஒரு போயமெல்லாம் எழுதி கொடுத்தாரு ஒரு நாள். அவர் சினிமா பார்க்கவே மாட்டார், ஆனால் தியேட்டருக்கு போனதே இல்லை அவர். ஆனால் இந்த படம் வந்து அவர் பார்ப்பாருன்னு சொன்னார். ஸோ அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் நம்ம மனத்தி அகாடமியிலேருந்து சசி, முத்துராம, ஆதி பகலவான், ஆதி கிரிஷ், சுண்டு, சந்தோஷ், இந்த பயல்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அவங்களோட நான் வெறும் கபடி விளையாடாமல் நிறைய ஃபன் பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மிக முக்கியமான அனுபவமாக இருந்துச்சு அந்த பசங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் கண்ணன், ஜெகன், வேல்மயில், காலபெருமாள், அப்புறம் நம்ம வேர்ல்ட் ஃபேமஸ் முருகன், இவங்க வந்து இவங்க அங்கே இல்லைன்னா என்னால் அந்த டைமை அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்திருக்க முடியுமான்னு தெரியாது. அவங்களோட வேல்மையில் நான் உங்கள் பேர் சொன்னேன்ல, எஸ், ஒவ்வொரு வாட்டியும் நான் வீட்டுக்கு போக எனக்கு ஒரு நாள் 2 நாள் மாறி சார் வீட்டுக்கு போக பர்மிஷன் கொடுப்பாரு. அப்போது இந்த அண்ணன் வீட்டெல்லாம் ஒரு முத்தம் வாங்கி கட்டி பிடிச்சி திருப்பி ஒரு நாள்லேயே நான் 2 நாள்லேயும் வந்துடுவேன் திருநெல்வேலிக்கு. ஆனால் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் சாரி, எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் சுரேஷ், ராகுல், கிச்சா, முத்துவேல், அப்புறம் சியான் முத்து, இந்த அண்ணங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட சென்னையில் இருக்கிற ஃபிசியோ வித்யாசாகரும் அவருடைய அசிஸ்டண்ட் தீனாவும் சரணுக்கும் ஒரு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் பிரபஞ்சன் அங்கே இருக்காரா தெரில. பிரபஞ்சன் வந்து அந்த லாஸ்ட் ப்ராக்டிஸ் 3வது ஷெட்யூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று போச்சு. அது பிரபஞ்சன் அண்ணன் என்னை நிறைய ஹெல்ப் பண்ணார். வெறும் ஒரு கபடி பிளேயராக என்னை ஹெல்ப் பண்ணாமல் ஒரு அண்ணனாகவும் மாறி அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். ஸோ அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்தில். அரவிந்த் என்னோட ட்ரெயினர், இந்த ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று முயற்சி பண்ணேன், அதில் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணார். ஓகே, கணேசன் சார், மனத்தை கணேசன், சார் உங்கள் கதையை நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது இதை நான் எப்படி பண்ண போகிறேன்றது எனக்கு தெரியல. இருந்தாலுமே நீங்கள் என் கோச்சாக இருந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப க்ளோஸ் ஆனோம், உங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நீங்கள் அது அது ஒன்றும் செய்யாதுன்னு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கள்ல, அது இன்னுமே என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு சார். ஐ லவ் யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. ஸோ இப்போது நான் க்ரூவுக்கு வரேன். கேமராமேன் மிஸ்டர் எழில் இருக்காரா தெரில, எஸ் அண்ணா, ஐம் வெரி லக்கி. உங்கள் லென்ஸ் மூலிமா நான் இந்த படத்தில் தெரிஞ்சிருக்கேன். அதுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இன்னும் நம்ம எப்பயாச்சும் திருப்பி ஒரு படம் ஒன்று பண்ணணும். அண்ட் தாசனனுக்கும் பிரசன்னா அண்ணனுக்கும் ஒரு நன்றி. உங்களோட ஒர்க் பண்ணது வந்து நீங்களும் சகதிக்குள்ளே இறங்கி, ஆற்றுக்குள்ளே இறங்கி, கிரவுண்டுக்குள்ளே இறங்கி, வெறும் நீங்கள் கபடி மட்டும் ஆடாமல் மீதி எல்லாமே நீங்கள் பயங்கர எஃபர்ட் போட்டு பண்ணுங்க, நீங்களும் உங்கள் டீமும். ஸோ அதுக்கான நன்றிகள். அப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் குமாரன் அண்ட் டீம், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நிவாஸ், இன்னைக்கு நீங்கள் வேறு மாதிரி ஒரு வைப்பில் இருக்கீங்க, அது பார்க்க செம்மையாக இருக்குது. நிவாஸ், உங்களை தவிர வேறு யாராலையும் இப்படி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் மாரி சார் வந்து உங்கள்கிட்ட ஒரு பெரிய மேஜிக் ஒன்று எடுத்துன்னு வந்திருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள் நிவாஸ், உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும், இதே மாதிரி எனர்ஜியான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கணும். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் சாங்ஸ் நிவாஸ். எஸ், ஏடிஸ் சரண்யா, அரவிந்த், பிரபா, சாரி பேர் மறக்கணும், சாரி. ஆனால் முக்கியமாக என்னோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற
வள்ளிநாயகம் அண்ணா. இந்த பயணத்தோட ரொம்ப பிகினிங்லேருந்து அவர் என்னோட இருந்திருக்காரு. வெறும் மாரி சாரோட ஒரு ஏடியாக இல்லாமல் என்னோட ரொம்ப க்ளோஸாக, என் டீமோடையும் என்னோடய ரொம்ப க்ளோஸாக இருந்து, திருச்செந்தூரில் நானும் என் டீமும் தனியாக இருக்கும்போது வள்ளினா தான் நம்மளோட இருப்பார். ஸோ உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வள்ளினா. அதுக்கப்புறம் என்னோட அசிஸ்டண்ட், எனக்கான மேக்கப் பண்ணுறவர் கலையண்ணா. அவர் வந்து நான் அப்பா சேதுலா அவர் நடித்தார் ஒரு சின்ன கேரக்டரில். இப்போது என் கூட இருக்கார். அண்ட் சில நேரத்தில் என்னை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணால் கூட அவர் இருக்கும்போது என்னமோ என் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் இருக்காங்க என்னை பார்த்துக்கன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். தேங்க்யூப்பா. அதுக்கப்புறம் கார்த்தி அண்ணன், எனக்காக வண்டி ஓட்டுறவர். அவர் வந்து ஒரு பாக்ஸர் ஆக்சுவலாக. அவர் வந்து என்னோட எப்போவுமே இருப்பார். எனக்கு என்ன தேவையோ அங்கே இருப்பார். அதையும் தாண்டி கபடி ஸ்டார்ட் பண்ண காலத்தில் இவங்க எல்லாரும் இருந்து எனக்கான சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி என் கேமை இம்ப்ரூவ் பண்ணுறதுல அவர் ஒருத்தர். தேங்க்யூ கார்த்தினா. அதுக்கப்புறம் விஜய்னு ஒருத்தர் இருந்தான். அவன் இப்போ இல்லை, ஒரு சேட்டை பிடிச்ச பையன். கொஞ்சம் சேட்டை பண்ணதுனால என்னோட இல்லை. ஆனால் விஜய், உன்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லணும்டா. நீ சேட்டை பண்ணது நிறுத்தினா திருப்பியும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்டா. தேங்க்யூடா விஜய். அதுக்கப்புறம் அமீர் சார், நீங்கள் என்னை பற்றி இப்படி பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. உங்களை சின்ன வயசுலேருந்தே தெரியும். பருத்தி வீரன் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு படம் சார். அது வந்து இந்த படத்துக்காக ஒரு பெரிய ஹோம்ஒர்க்காக இருந்தது. அண்ட் வட சென்னையில் நீங்கள் ப்ளே பண்ண ரோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக தோணுது சார். அண்ட் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தோணுது சார். நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப நன்றி சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. லால் சார், உங்கள் வாய்ஸுக்கும் உங்கள் ஹைட்டுக்கும் உங்கள் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுக்கும் நான் ஃபேன். உங்களோட நடிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. அண்ட் அதுக்கப்புறம் அனுபமா, ரஜிஷா. ரஜிஷா, உங்களோட நான் நடித்ததில் எப்படி சொல்கிறது, நீங்கள் உண்மையாக என் சிஸ்டராக இந்த படம் மூலியமாக மாறி இருக்கீங்க. அண்ட் யூஆர் அன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஆக்ட்ரஸ். அனுபமா ஆல்சோ, நீங்கள் 3 ஸ்டேட்லேயும் இவ்வளோ நல்லா நடித்ததுக்கப்புறம் இன்னமும் நீங்கள் சினிமாக்கான எஃபர்ட்ஸ் நிறைய போடுறீங்க. அண்ட் உங்களுக்கான இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய டைரக்டர்ஸோடையும் நிறைய நல்ல நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணுன்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் பசுபதி சார் வந்து தூள் படத்தில் எங்கள் அப்பாவோட வில்லனாக நடித்தார். சின்ன வயசில் அவரை பார்த்துருந்தானா எனக்கு ஒரு பெரிய பயம் ஒன்று இருந்திருக்கும். அந்த ஹேர் ஸ்டைலும் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு. அதுக்கப்புறம் மஜாவில் அவரோட தம்பியாக இருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வில்லன், அதுக்கப்புறம் தம்பி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆர்க்கு அப்புறம் தம்பி தானே சார், அண்ணன். ஸோ ஃபஸ்ட்டு வில்லன், அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் நீங்கள் அண்ணனாக நடிச்சிட்டு இந்த படத்தில் எங்கள் அப்பாவை நடிச்சதில் எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு ஜேர்னியாக ஃபீல் ஆகுது சார். சார், நீங்கள் ஒரு லெஜெண்ட். உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். நீங்கள் ஐகானிக் வில்லன் ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க ஒரு காலத்தில். இப்போது நீங்கள் பண்ணுற கேரக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சார்பட்டா, தங்கலான், இப்போ நம்ம படத்தில் நீங்கள் ஒரு நம்ம படத்தோட பில்லராக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சார். அண்ட் உங்களுக்கும் ஆடியன்ஸ்க்கான ஒரு பெரிய எமோஷனல் கனெக்ட் ஒன்று இருக்கும் சார். நான் உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. உங்களோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் சார். ஐயோ சாரிங்க. என் ஃபேமிலி, எங்கள் அம்மா வந்து நான் சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போது அவங்கள என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்கள கொஞ்சமாச்சும் நான் சிரிக்க வைப்பேன். நான் படிப்பு விஷயத்துலலாம் நான் ரொம்ப ஏங்குவேன். ஆனால் எப்போவுமே ஸ்கூலுக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கெலாம் வரும்போது வந்து எப்போவுமே டீச்சர்ஸ் எல்லாம் என்னை நிறைய திட்டி, உங்கள் பையன் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறான்றது அதெல்லாம் சொல்லி எங்கள் அம்மா வந்து எப்போவுமே அம்மாவுக்கு என் மேலே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஒன்று இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவங்க கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என் மச்சான் மனு வந்திருக்கான். தேங்க்ஸ்டா. நீ
தேங்க்ஸ்டா. எங்கள் அக்கா வந்து என்னை பற்றி ப்ரௌடாக ஃபீல் பண்ணும்போதெல்லாம் அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங்காக நான் உணர்வேன். தேங்க்யூ அக்ஷமா. அதுக்கப்புறம் என் மருமகள் ஆர்யா, அவள் வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது அப்போ தான் பிறந்தான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவர் 5 வயசு குழந்தையா மாறி தூமாமா தான் என்னோட பைசன் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள். ஸோ தேங்க்யூ ஆர்யா. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஸ்ரீயா, ஒவ்வொரு கஷ்டமான சீக்வன்ஸ் நான் பண்ணும்போது, இல்லைன்னா பயங்கர இன்டென்ஸாக ஒன்று ஷூட் பண்ணும்போது எப்போவுமே சியா வந்து என் மனசுலேயும் என் மைண்ட்லேயும் இருப்பார். அவர் அவ்வளோ பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கூட புஷ் பண்ண முடியாதான்ற ஒரு கேள்வி வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அமீர் சார் சொன்ன மாதிரி அவர் சொன்னது வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா என்னால் அவர் மாதிரி இருக்க முடியுமான்னு தெரில. நான் சியானோட பிள்ளையாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்றது தெரில. ஆனால் அதை டிசர்வ் பண்ணுறதுக்கு நான் எல்லா வேலையும் பார்க்க ஆசைப்படுறேன், தயாராக இருக்கேன். ஸோ தேங்க்யூ சியா ஃபார் எவ்ரி திங். இப்படி ஒரு மேடை, இவ்வளோ நல்ல நடிகர்கள், நல்ல டெக்னீஷியன்ஸ், இந்த படம் கொடுத்த என்னோட டைரக்டர், என்னோட குரு மாரி செல்வராஜ் சாருக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. சில பேர் வந்து இவன் வந்து 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணான்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சாருக்காக 10 வருஷம் 20 வருஷம் கூட நான் வெயிட் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து நான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பசுபதி சார் சொன்ன மாதிரி ஒருவேளை மாரி சார் இந்த படத்தில் நடிச்சிருந்தா இந்த படம் ஆக்சுவலாக உண்மையாக வேறு லெவலில் இருந்திருக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு வாட்டியும் அவர் பண்ணுறதுல ஒரு 10% நம்மளுக்கு ஆக்டர்ஸாக கரெக்டாக பண்ணிட்டோன்னா அந்த சீன் நல்லா வரும். அவரோட டேக் ஓகேக்கும் அந்த சூப்பர் டாக்கும் நான் எப்போவுமே ஏங்கிட்டு இருப்பேன். அவர் டேக் ஓகேன்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து லைஃப்பில் ஒன்று சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ மாரி சார், நீங்கள் போட்ட எஃபர்ட்காகவும் நீங்கள் எனக்கு இந்த படம் கொடுத்ததுக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதுக்கப்புறம் உங்களோட எப்போ ஒர்க் பண்ணுன்னு தெரில, ஆனால் நான் எப்போவுமே ஏங்கிட்டு இருப்பேன் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. தேங்க்யூ ஸோ மச் சார். எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். லவ் யூ. அதுக்கப்புறம் ரஞ்சித் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். என்னை நம்பி இந்த மாதிரி இன்னொரு ஒரு அந்த டைம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க சார் இந்த படத்தில் எனக்காக. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதித்தி, சமீர் சார், ஐம் ஸோ சாரி. ஐ நாட் ஏபிள் டு என்ன சொல்கிறதுனே தெரில. தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ. Thank you so much, Dhruv. We understand this is very emotional and a special stage for you. நீங்கள் எத்தனை வருஷங்கள் இதுக்கான உழைப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னு very few people know about it. But don't worry, it will not go in vain. இதுக்கான பலன் கண்டிப்பாக. சாரி, இன்னொரு விஷயம். எனக்காக கூட இந்த படம் ஒரு ஹிட் ஆகணும்னு நான் ஆசைப்படல. ஆனால் என் டைரக்டர் போட்ட எஃபர்ட்காக இது கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி அடையணும்னு நான் ஆசைப்படுறேன். அவர் வந்து ஒரு நார்மலான ஒரு டைரக்டர் கிடையாது. சினிமா மேலே ஒரு பைத்தியமும் ஒரு பயங்கர வெறி உள்ள ஒரு டைரக்டர். ஸோ அவருக்காக இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையணும். தேங்க்யூ சார். எஸ், நிறைய பேருடைய கடின உழைப்பு, அன்பு, பாசம் எல்லாம் சேர்ந்துருக்கிற இந்த படம் ஹியூஜ் சக்ஸஸ் ஆக போகுது. அண்ட் we're all going to love you so much more. Thank you so much, Dhruv. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மொமெண்ட் இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக we have Amir sir and Manathi Ganeshan அவர்கள் to join us on stage to felicitate him. Sorry. Really sorry. நான் இது இப்படி எதுவும் I had a speech prepared. இங்கே வரும்போது அதெல்லாம் சொல்லணும்னு நினச்சி வந்தேன். கடலி அதை பார்த்தோன்னே ஏதோ சாரி. நம்ம கர்ணனுக்காக மாரி சார் என்னை கூப்பிட்டு போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பரியேறும் பெருமாள் பார்த்து நான் பெரிய ஒரு ஃபேன். அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட் தமிழ் எதுவும் பண்ணாமல் அவர் என்னை ட்ரஸ்ட் பண்ணி அதை கூப்பிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் 2 படம் பண்ணிட்டாங்க. நான் அப்பவும் கேட்டேன், சார் ஏன் என்னை கூப்பிடல சார்? அப்போ அவர் சொன்னேன், இந்த கேரக்டர் உனக்காக செட் ஆகாது. ஓகே,
பிகாஸ் ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணி when you அந்த கெமிஸ்ட்ரி வரும்போது யூ ரியலி வாண்ட் டு யூனோ கீப் ஒர்க்கிங். அப்போது திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு கேட்டேன், ரஜிஷா நான் ஒரு படம் பண்ண போகிறேன். ஓகே சார். அப்போ எனக்கு தெரியும் இதுக்காக தான் கூப்பிட்டாங்க. அப்போ இட்ஸ் ஓகே சார். ஆனால் ஹி வாஸ் டவுட்ஃபுல், நான் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு டோன். அப்போ எனக்கு என்ன அப்படி கேட்குறாங்க. அப்போ எனக்கு சொன்னேன், ரஜிஷா அக்கா ரோல் தான் நீ பண்ணுவேன். நான் சொன்னேன் சார் என்ன சார் அக்கா தங்கச்சி அம்மா ஐ டோன்ட் கேர், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஒர்க் வித் யூ. அண்ட் நான் எனக்கு கமிட் பண்ணி ஒர்க் ஷாப் பண்ணும்போது கூட எனக்கு இந்த கதை என்னன்னு தெரியல, இந்த கதாபாத்திரம் என்னன்னு தெரியல. பிகாஸ் இட்ஸ் பிளைண்ட் ட்ரஸ்ட். அண்ட் என் கரியரில் இப்போ வரைக்கும் ஒரு 30 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இவ்வளோ ட்ரஸ்ட் வேறு டைரக்டர் கூட வரல. இது எல்லாமே இந்த எலினால. சாரி, ஐ ஸ்பீக் வெல். நான் நல்லா பேசுவேன், இப்படி இல்லை. நான் இது இமோஷனால ஒரு நாள் நம்ம பைசனுக்காக ஷூட் பண்ணும்போது கர்ணனுக்காக நான் கொஞ்சம் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன். சரியா, பைசன்ல சடனாக ஒரு சீன் சார் பிளான் பண்ணிட்டு, சாரோட ஃபில்ம் மேக்கிங்கே அப்படிதான் ரொம்ப சடனாக திடீர்னு தான் ஐடியாஸ் வருவாங்க. அப்போ சார் சொன்னேன், இப்போது தண்ணிக்குள்ளே குதிக்கணும், உனக்கு ஸ்விம்மிங் தெரியல. அப்போ ஐயோ 4 வருஷம் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் மறந்துட்டேன், ஆனால் எனக்கு பண்ணணும். ஓகே ஸோ ஐ செட் சார் ஆமாம் சார் எனக்கு தெரியும். அனுப்பமாக குதிச்சுட்டேன், நானும் குதிச்சுட்டேன், ஆனால் நான் மறந்துட்டேன் ஸ்விம்மிங். என் கால் இந்த ஸ்கர்ட் ஆடிச்சு, நான் தண்ணிக்குள்ளே போயிட்டே இருக்கேன். நான் நிஜமாக சொல்கிறேன், நான் யோசனை இறந்து போகிற டைம் ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த ஒரு 5 செகண்ட் ப்ராபப்ளி, ஆனால் 5 செகண்ட்குள்ளே அந்த ஃப்ளாஷஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் திடீர்னு யாரெல்லாமே என்னை காப்பாற்றிட்டு நான் வெளியே வந்த உடனே நான் திரும்பி பார்க்கும்போது கூலிங் கிளாஸ் போட்டு ஒருத்தர் தண்ணியில் இருக்காங்க. என் டைரக்டர் மாதிரி சார் கூலிங் கிளாஸு ஷூஸு சாக்ஸ் எதுவும் கழட்டாமல் அவர் குதிச்சுட்டாங்க. ஆல்ரெடி இருந்துச்சு சேஃப்டிக்காக 5 பேர், அனுப்பமாக இருந்துச்சு, நிறைய பேர் இருந்துச்சு. ஆனால் எனக்காக சார் I don't know, there are instances like that truly makes me really love him as a person also. And coming back to Bison, பைசனை பற்றி தான் பேசணும். பைசன் என் லைஃப்பில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபில்ம். அண்ட் நான் இந்த படத்தில் நடித்தனால நான் சொல்ல மாட்டேன், அதனால நான் சொல்லலை. பட் திஸ் இஸ் கோயிங் டு பி an epic film. It's much more than a sports drama. ஸ்போர்ட்ஸ் இருக்குது, கபடி இருக்குது, சோஷியோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த மாரி செல்வராஜோட 4 படத்திலும் இல்லாமல் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா இந்த படத்தில் இருக்குது. திஸ் ஐ எம் வெரி ஷுர் அபவுட். அண்ட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஐ காட் டு ஒர்க் வித் சச் கிரேட் க்ரூ. எழில் சார், நிவாஸ், என்னுடைய ஏடிஸ், சரண்யா, அரவிந்தனா, எல்லாருமே நம்ம ஊர் மக்கள். நம்ம கூட எனக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாமல் எனக்கு இவ்வளோ தமிழ் கட்டி கொடுத்தது என் திருநெல்வேலியில் இருக்கிற ஊர் மக்கள். கர்னல்ல இருந்து பைசன் வரைக்கும் மை ஃபேமிலி. எனக்கு என்ன சொல்கிறது, நாங்கள் மலையாளி, என்னோட ஊர் நான் கேரளா, ஆனால் கூட எனக்கு என்னோட ஒரு ஹாஃப் சோல் அங்கேயே திருநெல்வேலி தான் நான் வச்சுட்டு வந்திருக்காங்க. நான் ஒரு தமிழ் பொண்ணை மாறிட்டாங்க, நான் சவுத் தமிழ் பொண்ணை மாறிட்டாங்க. ஸோ ஊர் மக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் எவ்ரி திங் யூ ஹவ் டாட் மீ. அண்ட் our brilliant producers, Ranjit sir, I'm such a huge fan of you, and Aditi, நீங்கள் கொடுத்த ஒரு support for this film, Manin, everybody from Neelam Studios, the kind of effort that has gone into, and the kind of backbone and support you've given to Mali sir to execute அவரோட creativity, அவரோட vision execute பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு support. It is, I can't, and applause entertainment. Sameer sir, thank you so much for believing in our film. It truly means a lot to us. Coming back to Lal sir, Amir sir, எல்லாருமே I'm such a huge fan of. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணிட்டேன், ஜூன். அந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் I had this, அதுதான் எனக்கு முதல்ல லைஃப்பில் ஒரு ஃபீலிங். அந்த படத்தில் நடித்த ஒரு ஆர்டிஸ்டோட அதே ரிலேஷன்ஷிப், தட் இஸ் ஜோஜு சார். அண்ட் ஜூன் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ கால் ஜோஜு சார் அண்ட் ஐ செட்,
அப்பா ரொம்ப மிஸ் பண்றாங்க. அதே ஃபீலிங் அந்த படத்துக்கு அப்புறம் இப்போதான் எனக்கு கிடைச்சிருக்கு. பசுபதி சார் எனக்கு எங்க அப்பா மாதிரி ஆயிட்டாங்க சார். நீங்க அவ்வளோ சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. திருநெல்வேலி மேக்ரோன்ஸ்ல இருந்து இந்த கேர் நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற கேர் உங்ககிட்ட நான் யூனோ தி லெசன்ஸ் ஐவ் லேர்ன் as an artist I've grown sir. Thank you so much for the support. To my Anupama, அன்னு என்ன சொல்றது, இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அவங்க. சவுத் இந்தியன் சூப்பர் ஸ்டார் அனுபமா. தெலுங்கு, தமிழ், மலையாளம் எல்லாம் பண்றாங்க. என்னையும் எனக்கு தெரியல எப்படின்னு மாரி சார் எல்லா இன்டர்வியூலும் என்ன வச்சிருக்காங்க. நான் நினைக்கிறேன் ஐயோ இவ்வளோ ப்ரமோஷன் ஆன அவள் தான் ஹீரோயின். ஒரு செகண்ட் கூட அந்த பொண்ணுக்கு ஒரு ஈகோ வரலப்பா. அது that's a big quality guys, you have to clap for it, that's the biggest quality. நான் நம்ம ரெண்டு பேரும் இந்த படத்தில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் படம் முடிச்சு அப்படியே ஆயிட்டாங்க. we have become best friends. Anupam, you're such a wonderful co-star to work with, and I'll completely cherish what we had. And coming back to Dhruv Vikramல இருந்து ஏ துருவாய் மாறிட்டாய் நீ. A star is born. I'm truly telling you, இந்த படத்துக்காக இந்த பையன் பண்ணி வச்சிருக்க ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், அதுக்கு எல்லாம் மீது மாரி சரோட விஷன்ல இருந்த ஹீரோல அது ஆகி மாறதுக்கு நீங்க பண்ணி வச்சிருக்க எல்லா விஷயம் will not matter when this film will release, right? ஆனா இந்த film release ஆனதுக்கு அப்புறம் தமிழுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கிடைக்கும் who can also act well. I'm so proud of you Dhruv. I truly feel every single word I'm saying right now. And நீங்க எல்லாரும் இந்த தீபாவளிக்கு நம்ம படம் பார்க்கணும் ப்ளீஸ். இட்ஸ் a good film. நீங்க எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். மாரி சார் it truly means a lot to me நீங்க என்ன கூப்பிட்டு. ஆனா சினிமாயை தாண்டி ஆக்ஷன்ல கட்டுக்கு இடையில இருக்கிற அந்த மேஜிக்கை தாண்டி ஒரு ஹியூமன் டு ஹியூமன் ஒரு கனெக்ஷன் வரும்ல. ஸோ he has become kind of such a close friend of mine also. But இது இல்லை இந்த ஸ்டேஜில் நான் சொல்கிறேன் சார், நெக்ஸ்ட் படத்தில் எனக்கு காஸ்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ். But thank you so much for having me here, and please watch our film on October 17th for this Diwali. Thank you so much Rajisha. டாக்டர் தானே? ஆமாம், ஒரு ஸ்டில் எடுத்துட்டு ஒரு செல்ஃபி ஓகே ஸ்டில் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்கே நான் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது ஒரு ஃபேமிலி என்கிட்ட வந்துச்சு. 17 ஒரு ஏஜான லேடி, சாரி ஏஜான லேடினா என்னோட ஒரு 10 வயசு கம்மி தான். அவர் வந்து கேட்டாரு, நீங்க மஞ்சளத்து புருஷன் தானே? ஆக்சுவலி எனக்கு புரியல. என்னம்மா புரியல? நீங்க அந்த மஞ்சளத்தியோட புருஷன் தானே? இல்லம்மா, என் ஒய்ஃப் பேர் நான்சி. அதல்ல சார், நீங்க அந்த கர்ணன் படத்துல ஓகே ஆமாங்க நான் தான். ஐயோ ரொம்ப பிடிக்கும், சூப்பர் ஆக்ட் பண்ணிருக்கு, நல்லா இருக்கு. ஒரு ஸ்டில் எடுத்துட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பற்றி யோசிச்சேன், ஏன் எப்போவும் இந்த யாருக்கு ஒரு கேரக்டர் பேர் சொல்லி என்ன வந்து மீட் பண்ணது கிடையாது. அது என்னன்னு பார்த்தா அப்போ தான் புரியுது. எனக்கு ஆக்டிங்ல என்னோட ஒரு ஸ்டைல் இருக்கு. அதே வச்சுக்கிட்டு எல்லா படத்திலும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி போயிட்டே இருக்கு. ஏதோ மேடையில் ரஜினி சார் சொன்ன மாதிரி ஸ்டாக் ஷாட்ஸ் வச்சுக்கிட்டு நடிக்கிற மாதிரி. ஆனால் இந்த கர்ணன் படத்தில் வந்தபோது தான் அது அங்கே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா மாரி சார் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சிருக்கு. இந்த கேரக்டர் எப்படி, இந்த கேரக்டரோட பாடி லாங்குவேஜ் எப்படி, டயலாக் ரெண்டரிங் எப்படி, பிஹேவியர் எப்படி, எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சிருக்கு. அப்போ அது அவர் சொல்லி அது கேட்டு தான் அந்த படத்தில் நடிச்சது. ஓப்பனாக சொன்னால் என் உள்ள இருக்கிற ஒரு ஆக்டரை முதல்ல வெளியே கொண்டு வந்தது மாரி சார் தான். அதுக்கப்புறம் தான் ஒரு கேரக்டரை தெரிஞ்சு நடிக்க ஆரம்பிச்சிட்டோம்.
நான் ஒரு 25 வயசுலலாம் மாரி சாரை மீட் பண்ணியிருந்தா இல்லை அவர் படத்தில் நான் நடிச்சிருந்தா நான் இப்போ எங்கேயோ போயிருக்கோம். மாரி சார் இங்கே இருக்கேன் சார், டூ லேட் சார், நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டாரை ஸ்பாயில் பண்ணியாச்சு. ஓகே பரவாயில்லை. அப்புறம் இந்த மாரி சார் படம் பார்த்தா நீங்கள் ஒன்று நோட் பண்ணியிருக்கீங்க, ஒரு சூப்பர் ஹிட் படம் முடிஞ்சு ஆடியன்ஸ் வெளியே வரும்போது அவர் எக்ஸலன்ட், சூப்பர், பர்ஃபெக்ட் அப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் வெளியே வருது. ஆனால் மாரி சாரோட எல்லா சூப்பர் ஹிட் படத்துக்கும் ஆடியன்ஸ் வெளியே வர்றது நெஞ்சுக்குள்ள பெரிய ஒரு வெயிட் வச்சுக்கிட்டு எதுவும் யாருக்கும் எதுவும் பேச முடியாது. அந்த படம் பிடிச்ச படம் லேட்டஸ்ட் இந்த வாழை பார்த்து வெளியே வந்தவங்க கூட அப்படிதான் போயிட்டு இருக்கு. அது அந்த படம் நம்ம தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது நமக்கு கூடவே அந்த படம் வரும், அந்த கேரக்டர்ஸ் வரும், அந்த லொக்கேஷன், அந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும், நம்மளை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் தியேட்டர் விட்டு வீட்டுக்கு போகும்போது, இந்த படம் பார்த்து நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த படம் உங்கள் கூட வீட்டுக்கு வரும், உங்கள் கூடவே ரொம்ப நாள் உங்கள் மனசுலேயே இருக்கும். ஷுவர் சார், அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. Thank you so much, sir. We request you to stay now while we invite Mr. Balaji from Jagadambe Films to come and felicitate you, sir. அடுத்த முக்கியமான நபரை பற்றின ஒரு முக்கியமான ஏடி, ரெண்டு நெருக்கமான ஏடி பார்த்துக்கலாமா? ஓட்டு ஏடி ப்ளீஸ். எனக்கு எப்போவுமே நெருக்கமாக ஒரு கேரக்டர் எங்கள் வீட்டுக்குள்ளே வாழக்கூடிய அக்கா அப்படிங்கிற கேரக்டர். அக்காவை பற்றி ஒரு பயங்கர ஒரு எமோஷனல் இருக்கும். கிட்டானுக்கு அக்காவா அவனுக்கு ஒரு நிழலாக உயிராக இருக்கக்கூடிய கேரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு அது எழுதும் போது அது தெரியும். இந்த கேரக்டர் வந்து நிச்சயமாக வந்து இந்த கேரக்டரை பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் நடிக்க வந்திருக்கும் அப்படிங்கிற உணர்வு மட்டும் பத்தாது. ஒரு ஹீரோவுக்கு நம்ம அக்காவாக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான எந்த இதுவும் இருக்கக்கூடாது. நிறைய நாள் யோசிச்சு அதுக்கான ஆட்கள் கிடைக்காதனால உடனே நான் வந்து துணிஞ்சு ஃபோன் பண்ணது விதிஷா விஜயன். என்னோட நம்பிக்கை வந்துட்டு விதிஷா நீ நம்புவாங்க அப்படின்னு சொல்லி நான் படம் பண்ணுறேன், பைசன் பண்ணுறேன், அதை நீ பண்ணணும்னு சொன்னேன். அவங்க என்னெல்லாம் கேட்கல, என்ன கேரக்டர் என்ன விஷயம் அப்படிலாம் கேட்கல. நான் சொன்ன இந்த மாதிரி துருவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அக்காவை பண்ணணும், என்னோட அக்காவை பண்ணணும், அது ஏன் வச்சுட்டு அப்படின்னா இப்போ என் படத்தில் வர அக்கா அப்பா யோசிச்சு அப்படின்னு சொன்னேன். அவங்க வேறு எதையும் யோசிக்கல, மாதத்துக்கு வாய்ப்பு படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என் மேலே இருக்க மரியாதையும் என் மேலே இருக்க அன்பு மட்டும்தான் அது காரணம். பட் அதை நான் வந்து அவங்க என் மேலே வச்சுக்க நம்பிக்கையை நான் காப்பாற்றணும்னு நினச்சி தான் அந்த அவங்க அக்செப்ட் பண்ணணும். அப்படி தான் இந்த படத்தில் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க இவ்வளோ பெரிய ஹீரோயினாக இருக்காங்க, நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தால் கூட இந்த படத்துக்காக அவங்க போட்ட உழைப்பு உண்மையாகவே அபரிதமானது. சும்மா சொல்ல அவங்க கதைக்கு நான் என்ன நினச்சி அவங்க கூப்பிட்டணும் அதில் முழுசாகவே அதை மாறி இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய உண்டாக இருந்தாங்க. ரஜிஷா விஜயனுக்கும் என்னோட சார்பாகவும் என்னோட டீமோட சார்பாகவும் நன்றி. ராஜியாக ரஜிஷா விஜயன். அவர் ஒரு கூட பிறக்காத ஒரு பிரதர் மாதிரி தான் மாரி செல்வராஜ். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி ரெண்டு பேரும் வந்து என்னோட பிரதர்ஸ் மாதிரி அப்படி தான் நான் வந்து பார்க்குறேன். அவருடைய மாரி செல்வராஜோட பரியேறும் பெருமாள்லேருந்து தொடர்ந்து எல்லா படங்களும் வந்து நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் ரொம்ப எமோஷ்னலாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். நிவாஸ் பிரசன்னா வந்து 2005 ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை நான் வந்து பார்க்குறேன். அப்போ வந்து அவர் வந்து கீபோர்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தார்.
அதுக்கப்புறம் வந்து 2008 வந்து நான் திங்க் மியூசிக் ஜாயின் பண்ணுறேன். அப்படியே போயிட்டுருக்கு. நிறைய கம்போசர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த 2005 ஒரு பையனை பார்த்தோமே, அவர் என்ன பண்ணுறாரு, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காரா, ஏன்னா காண்டாக்ட் நம்பர்லாம் இல்லை, வருவாரா அப்படின்ட்டு நான் வந்து நினைக்காத நாளே இல்லை. 2012 நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நாள் ஆஃபீஸ் வந்து என்னை பார்க்குறாரு. வேறு ஏதோ ஒரு பாரதியார் ஆல்பம் பண்ணிட்டு வராரு. எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருந்தது. எனக்கு ஞாபகம் இருக்கா, நான் வந்து 2005 உன்னை மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப ஆச்சரியமாக அன்றைக்கி பார்த்தாரு. அன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆன ஒரு ஜேர்னி. அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பம்லாம் வேண்டாம், நீ படம் பண்ணு, உன்னுடைய குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி திகிடின்ற படத்தில் அவர் வந்து லான்ச் ஆகுறாரு. அதுலேருந்து ஆரம்பித்த ஒரு ஜேர்னி நிவாஸ்க்கு. நிறைய படங்கள் பண்ணார். திகிடி, சேதுபதி, ஜீரோ, கூட்டத்தில் ஒருத்தன், வரிசையாக நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த பைசன் வந்து அவருக்கு வந்து கிடைத்ததற்கு ரொம்ப மிக முக்கியமாக காரணமான திரு ரஞ்சித் அவர்களுக்கும் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. லிட்ரலி இது வந்து அழகம்பெருமாள் சார் சொன்னார், அவருக்கு வந்து பிஃபோர் பைசன் ஆஃப்டர் பைசன் அப்படின்ற மாதிரி. உண்மையாகவே அதுதான். நான் வந்து நிவாஸ் பிரசனாவுக்கு இந்த பைசனை வந்து ஒரு டெபியூவாக நான் வந்து பார்க்குறேன். ஐ திங்க் அதை எனக்கு சொல்கிற உரிமை இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். நிவாஸ், உண்மையாகவே இது வந்து உன்னோட டெபியூ ஆல்பமாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொரு பாடல்களும் வந்து மாரி செல்வராஜ் வந்து அவ்வளோ மெனக்கெட்டு அவ்வளோ வந்து எஃபர்ட் போட்டு டியூன் வாங்கினார். மாரி செல்வராஜ் வந்து நிறைய டைரக்டர்ஸோட ஒரு ரெக்கார்ட் லேபிளாக நாங்கள் கொலாபரேட் ஆயிருந்தாலும் வை மாரி செல்வராஜ் இஸ் ஸோ ஸ்பெஷல். அதாவது ஒரு ரெக்கார்ட் லேபிள் பண்ணுற வேலையை அவரே பண்ணிடுவார், எங்களை பண்ண விட மாட்டார். இட்ஸ் நாட் தட் அடமெண்ட் அந்த ஒரு கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இல்லை. எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் அவருடைய இதுலேயே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்றதுக்காக இல்லை, எல்லாமே நானே பண்ணி கொடுக்கணும்னு விருப்பப்பட்டு ரொம்ப விரும்பி பண்ணுவார். பொதுவாக அந்த லிரிக் வீடியோஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் லேபிள் அவங்க பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒவ்வொரு பாடல்களையும் ரொம்ப மெனக்கெட்டு இதுக்கு வந்து ஒரு கான்செப்ட் வீடியோ நம்ம ஷூட் பண்ணாதான் அது மக்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்து ரீச் ஆகிறதுன்றது வந்து ரொம்ப இந்த படத்தில் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் சார் அவர்களுக்கும், நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரஞ்சித் சார் அவர்களுக்கும், அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த படத்துக்கு கேஸ்ட் பண்ணி கூப்பிடும்போதே இயக்குனர் சொன்னது என்னென்னா, இந்த படத்தில் வந்து ஏன்னா தொடர்ந்து கெட்டவனா அப்படி நடிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த படம் பார்த்துட்டு உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும், உங்களை பிடிக்கும், அப்படிப்பட்ட ஒரு நல்லவனாக தான் இந்த படத்தை நீங்கள் நடிக்க போகிறீங்க. ஒன்று டேட்டில் நடுவில் சொதப்பி என்னையை மட்டும் கோவப்படுத்திடாதீங்க அப்படின்னாரு. எனக்கு வந்து அவர் படத்தை நடிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அருவி நடித்து முடித்ததுக்கப்புறமா ஒரு இன்டர்வியூவில் வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்கள் எந்தெந்த இயக்குனர் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க என்னன்னு கேட்டாங்க. அப்போ அந்த சமயம் வந்து நான் மேற்கு தொடர்ச்சி மலை படம் பார்த்தேன், பரியேறும் பெருமாள் பார்த்தேன். பரியேறும் பெருமாள் படம் பார்க்கும்போது ஜென்ரலாக ஒரு புது படம் புது இயக்குனர் அப்படி போய் பார்க்குறோம். தேட்டரில் பின்னாடி சீட்டில் உட்காந்து எப்பயுமே அந்த மேலே உட்காந்து பார்ப்போனே அப்படி பார்க்குறேன். நான் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே முதல் ரோலை வந்து இப்படி உட்காந்து ரொம்ப நெருக்கமாக அந்த படத்தை பார்த்தேன். அந்த நிமிஷத்துலேருந்தே அவர் கூட ரொம்ப நெருக்கமாக ஆகணும்னு ஆசைப்பட்டவரால். அதேமாதிரி தான் மேற்கு தொடர்ச்சி மலை டேரக்டர் லெனின் சார், அவருமே இங்கே உட்காந்துருக்காரு. அவர் படத்தை மேலே நடிக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா இது வந்து இவங்க பெரிய இயக்குநர்கள் வணிக ரீதியாக எனக்கு பெருசாக உதவி அதெல்லாம் இல்லை, சமூகத்துக்காக எப்பயும் நின்று அதை ரொம்ப நேர்மையாக பேசக்கூடிய இயக்குநர்களோட பயணிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசை. அப்படிப்பட்ட இயக்குநர்களாக இருக்காங்கங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா இந்த படத்தில் கோச்சாக வந்து நான் வந்து நடிச்சிருக்கேன். ஆனால் இந்த கபடி விளையாடுற பசங்களாம் ஒரு நாள் என்னை கூப்பிட்டாங்க. ஏன்னா கோச் வந்து ரெய்டு உள்ளே வர மாட்டேங்கிறாப்புல, ஒரு நாள் இப்படி வாங்கலண்ணே ரெய்டு வந்து பாருங்களேன்னாங்க. உள்ளே போனால் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ரியல் பிளேயர்ஸ் அவங்கெல்லாம் அவ்வளோ நல்ல நல்ல பசங்க. அப்புறம் குரு விக்ரமோட உழைப்பு வந்து அப்படிப்பட்ட உழைப்பு இந்த படத்தில். ஏன்னா வெளியில் கோச்சான்ட்டு அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறது மேட்டரில் உள்ள பிரமிக்கத்தக்க உழைப்பு. அப்புறம் சீனியராக பசுபதி சார் கூட நிறையா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. இன்னொன்று இந்த படம் வந்து அப்பாக்களை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ, அப்பாக்களை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, எந்த அப்பாக்களுக்கெல்லாம் பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும், 100% பிடிக்கும்.
ஏன்னா என்னுடைய அப்பா அதாவது ஜென்ரலாகவே சின்ன வயசில் பயங்கர திறமையோடையும் வாழ்க்கை மீது ரொம்ப ஒரு தீர்க்கமான ஒரு ஒரு தைரியமான பார்வை இருக்கிற அப்பாக்களுக்கு வந்து அந்த வயசில் குடும்பம் பிள்ளைங்க அப்படின்னு வாழ்க்கை வந்து அவங்க கனவுகளை வந்து உண்மையாக்குறதுக்கான வாய்ப்பு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதில்ல. அந்த போராட்டத்தில் அதுக்கப்புறமா நம்மளை வளர்த்துறாங்க. அவங்களோட கனவோட மிச்சமாக தான் நம்ம இருக்கோம். ஒரு நாள் நம்மளும் அந்தமாரி ஆயிடணும் தெரியாது, நமக்கு அப்பா அப்படி கனவு கண்டாங்களா அதெல்லாம் தெரியாது. ஆனால் நம்ம ஒரு கனவை சுமந்துக்கிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுவோம். அப்படி கிட்டத்தட்ட சென்னைக்கு வந்து நான்லாம் வந்து ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்த ஒரு ஆள் தான். அப்படி வந்து ஒரு கட்டத்தில் இவன் ஜெயிச்சிருவான், இவன் உருப்பிடுவான் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு தோணுன மொமெண்ட்டே நான் பெரிய மரியாதைக்குரிய மொமெண்ட்டாக ஒரு மொமெண்ட்டாக பார்க்குறேன். அதுக்கப்புறமா ஒரு நாள் அவர் எங்கள் அப்பா அங்கீகரிக்கிற ஒரு ஆளாக நான் வந்துட்டேங்கிறது எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அப்பா கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக பசுபதி சார் பண்ணதும், அவர் பக்கத்தில் நானும் நடித்ததும் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இதை தாண்டி லால் சார் கூட நடித்தது, அமீர் சார் கூட நடித்தது, இப்படி இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ரஜிஷா விஜயன் அவங்க இப்படி அனுப்பாமல் அவங்க எல்லாரோடையும் நடித்த ஒவ்வொரு மொமெண்ட்டும் வந்து அவ்வளோ சந்தோஷமான மொமெண்ட் எனக்கு. அதேமாதிரி கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும், எல்லாரோட உழைப்புமே அவ்வளோ பிரமாதமான உழைப்பு. இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நானும் ஒரு சின்ன அங்கமாக இருந்ததுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மீண்டும் 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 எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் அந்த நன்றி பத்தாது. நன்றி மாரி சார், மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். வி ரிக்வெஸ்ட் டு ஸ்டே பேக். வைக்கும் இயக்குனர் மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய் வருது, ஆனால் மனசு அதுக்கு ஒத்துக்கல. என் தம்பி மாரி அப்படின்னு சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. என் இளையவன் மாரி. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அந்த பயணம். எவ்வளவோ விஷயம். 3 படத்திலும் மாறி வந்து எனக்கு கொடுத்த அந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஸ்க்ரீன் ஸ்பேஸோ ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர் எல்லாமே ஒரே குணாதிசயம் கொண்டது. என்ன குணாதிசயம் அப்படின்னா, நிஜ வாழ்க்கையில் எனக்கும் மாறிக்குமான உறவை, நட்பை, அன்பை பிரதிபலிக்கும் ஒரு விஷயத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் அந்த கேரக்டர். அந்த விஷயத்தில் அந்த விதத்தில் கர்ணனில் பண்ண அந்த கவுன்சிலர் ஆகட்டும், மாமன்னனில் பண்ண அந்த அரசியல்வாதி ஆகட்டும், இப்போ பண்ணிருக்கிற அந்த காண்டிபன் எல்லாமே நெஞ்சுக்கு நெருக்கமானது. மாரியோடைய படங்களிலும் எப்பவும் இருக்கணும் நானும் விரும்புகிறேன். அப்புறம் துருவ் என்ன ஒரு கடும் உழைப்பு. கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாக இந்த படத்துக்காக தன்னை அர்ப்பணித்து உங்களுடைய முழு உழைப்புக்கு சரியான வெற்றியும் சரியான அது கிடைக்கும் துருவ். அனுபமா, ரஜிஷா, அப்புறம் லால் சார், அமீர், பசுபதி எல்லாருமே ரொம்ப இந்த படத்திற்காக ரொம்ப அழகாக அவங்களுடைய பங்கு அளிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் அன்புகளும். தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் அன்பும். முக்கியமாக ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் பிரசன்னா மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் நான் மறக்கலை. பல வருஷங்களுக்கு முன்னாடி என்ன ஒரு இடத்துல பார்த்தப்போ பிரசன்னா சார் நான் எனக்கும் திருநெல்வேலி தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தார். பிரசன்னாக்கு இந்த படத்திற்கு பிறகு பைசனுக்கு பின் பைசனுக்கு முன் பேசப்படுவார் இசையில். பிரசன்னா ஆக்ரோஷமான பாடல்கள், மனம் சார்ந்த பாடல்களை மறக்க முடியல. ஸ்பெஷலி எனக்கு வந்து தென்னாடு சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சாங் பிடிக்கும். எல்லாமே ரெக்க டூ குட், எல்லாமே நல்லா இருந்தது. இந்த மாதிரியே கேட்கவே வேண்டாம். என் தம்பி வந்து இசையமைப்பாளர்களோட கரெக்டாக உட்காந்து பாடல்கள் வாழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பாடல்களை மிக காத்திரமாக ஷூட் பண்ணக்கூடிய மிக உன்னதமான சில இயக்குநர்கள் ஒருத்தர். அவருடைய ரஹ்மான் ஆகட்டும், சனாவாகட்டும், எல்லாரோடையுமே இருந்து பெஸ்ட் இதை வாங்கியிருக்காரு. அது ரொம்ப ரேர். அனுபவம் அதை வந்து அமைகிறது ரொம்ப கஷ்டம். ஒரே மியூசிக் டைரக்டரோட ஒரே டைரக்டர் ஒர்க் பண்ண வச்சுக்கோங்க, அது சாத்தியம். வேறு மியூசிக் டைரக்டரோட போய் வர்றப்போ அவங்க எல்லாரும் கூடயுமே தி பெஸ்ட் கொண்டு வர்றதுக்கு வந்து
மாரியோடைய ரஞ்சித், அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட், நீங்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தை தயாரித்ததில் எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி. வேறு யாராவது சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா தமிழ்ல ரொம்ப ரூட்டடா நம்மளோட கதையில உணர்ச்சிகளோட பயங்கரமான ஒரு நடிப்பை கொடுத்த அனுராக் சாருக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓவர் டு யூ ஃபார் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். Good evening, everyone. First of all, I would like to thank Neelam Studios and Applause Entertainment for inviting me here. Thank you, Mari sir, for making me part of Bison and making me part of this industry actually. I've shot for 5 days only, so I'm familiar with few names. Mari sir, thank you. Ranjit sir, thank you. Aditi, Manin, all the assistant directors. Dhruv, you are a wonderful co-actor. All the kabaddi players, thank you. That's it. Thank you so much. Thank you so much, sir. 5 days படம் தான் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஸ்டார் ஷூட்டில் இருக்கும்போது கூப்பிட்டு இந்த படம் பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகிருந்தது, அதுவும் சின்ன படம். எப்படி நம்பினாருன்னு தெரியல. பெரிய ஒர்க்கு எப்படி நம்பினார். ஸோ அதை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். தென் ரஞ்சித் அண்ணன், இன்ஸ்டியூட் படிக்கும் போதுலேருந்து அவரோட அசோசியேட் ஆகணும்னு நினச்சிருக்கேன், அவரோட மாரியனோட. ஸோ 2 பேரோடையும் ஒரே படத்தில் அசோசியேட் ஆனது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நிறைய ஃபேவரட்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். அமீர் சார், பசுபதி சார், லால் சார், எல்லாருமே. துருவ், விக்ரம் சார் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ துருவோட ஹார்ட் ஒர்க்கை பார்த்தப்போ தான் புரிஞ்சுது அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவன் எல்லாருமே, ரஜிஷா, அனுப்பமா எல்லாருமே ரொம்ப தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ரஜித் அண்ணா, மாதிரி தேங்க்யூ ஸோ மச் சார். திரு கபிலன் அவர்களை அன்போட மேடை கதைக்கிறோம் உங்களை ஹானர் பண்ணுறதுக்காக. கேன் வி ஹேவ் மிஸ்டர் கபிலன் ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ். கபிலன் சார் ஓடி வராரு, வந்தாரு. ஹாய், பைசன் என்னோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டு. நீலம் அப்புறம் அப்ளாஸ்க்கு நான் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரஞ்சித் சாருக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே வந்து அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி துருவ் சார் சொல்லணும்னா அவ்வளோ சிறப்பாக வந்து அவரோட உடல் உழைப்பு வந்து அவ்வளோ இது கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படமும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஃபைனலாக டைரக்டருக்கு வந்து நான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் மேலே இவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சதுக்கு. அப்புறம் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். படம் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காரு. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. மிக்க நன்றி. அப்புறம் எனக்கு இந்த பாத் கிரியேட் பண்ணி கொடுத்த என்னோடய எடிட்டருக்கு வந்து எடிட்டர் செல்வா இருக்குது, என் அண்ணன், ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. Thank you so much. Please stay back when we have the presenter, editor, Selva R.K. அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம். உங்களுக்கு மொமெண்ட் கொடுக்க I think he is the best person. ஒரு நாள் கூட வந்து அவரோட பேசாதது இல்லை. லிட்டரலி வந்து பிங்க் மியூசிக் டீம் வந்து அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மாதிரி தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். இல்லை, அது ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம நிறைய டேரக்டர்ஸோட கொலாபரேட் ஆயிருக்கோம். எந்த டேரக்டரோடையும் இப்படி ஒரு இது இல்லை. ஏன்னா அவருடைய இது இல்லாமல் நாங்கள் எதுவுமே பண்ணதில்லை. அந்த ஒரு ப்ரோட்டோக்காலை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணோம். ஸோ அந்த ஆடியோ
வணக்கம், குட் ஈவினிங். என்ன சொல்லணும், தேர்ட் மூவி சாரோட கம்பெனி ஆர்டிஸ்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயத்தில் என்ன கூப்பிடுங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ தேங்க்யூ, ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் பைசன் நிறைய எஃபர்ட் இருக்கு. அஃப்கோர்ஸ் மை டீம், ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். ஐ எம் சாரி, ஐ எம் வெரி நர்வஸ். நீங்கள் கூப்பிட்டீங்க முதல்ல நான் எதிர்பார்க்கல. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். வணக்கம், திஸ் இஸ் லிசி ஆண்டனி. எடுத்த உடனே எங்களை கூப்பிடுவீங்கன்னு எதிர்பார்க்கல. ஸோ ஐ எம் நாட் ஆக்சுவலி மென்ட்லி ப்ரிப்பேர் ஃபார் திஸ். எனிவே, இயக்குனர் மாரி செல்வராஜ், எனக்கு அவரை செல்வமாக தெரியும். ஸோ ரொம்ப வருஷத்து ஜேர்னி, பரியரும் பெருமாளுக்கு அடுத்தபடியாக ஃபைனலி ஐ எம் பேக் இன் த ஃப்ரேம் வித் ஹிம். ஸோ நீலம் அஃப்கோர்ஸ் கம்பெனி ஆர்டிஸ்ட்டு, எல்லா படத்துலையும் நான் இருப்பேன். ஸோ ஐ வாண்ட் டு பர்சனலி தேங்க் எவ்ரி ஒன் இயர் ஃபார் அகெயின் அண்ட் அகெயின் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன், டு பி இயர், டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். அண்ட் பைசன் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்தே, ஃபஸ்ட்டு இது நியூஸ் வெளியில் வந்ததுலேருந்தே இட் ஹஸ் பீன் சென்சேஷனல் நியூஸ் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ஐ எம் ஈகர்லி லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். எல்லாருக்கும் வணக்கம். மாரி சார் வந்து அவரோட எல்லா படத்துலையுமே போராளிகளா, அது ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் இந்த சொசைட்டிக்காக ஃபைட் பண்ணக்கூடிய ஆட்களாக செலக்ட் பண்ணுவார். அது எப்படின்னு எனக்கு தெரியல. அவரோட டீம்லேருந்து நீங்கள் ரேகா நாயர் தானே அப்படின்னாங்க. ஆமாம் சார், ஆனால் நான் ரேகா அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுலேயே ஒரு 4-5 சட்டி அவங்க பேர் சொன்னாங்க, நான் அதில் பாதி பேர் சொன்னேன். அதுதான் நான். அவருடைய கவிதைகள், அவர் ஒரு இலக்கியவாதியாக ரொம்ப நாள் எனக்கு தெரியும். அவருடைய படங்கள் மூலமாக கொஞ்சமாக தெரியும். அவர் என்னை வந்து அவரோட படத்துக்கு காஸ் பண்ணது அப்படிங்கிறது, தாகம் இருப்பவன் தண்ணீரை தேடிக்கொண்டிருக்கிறான், தண்ணீர் தாகம் இருப்பவனை தேடிக்கொண்டிருக்குன்னு சொல்லுவார் இல்லையா ரூமி. அது மாதிரி தான் அவருடைய ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு, சார் எப்படியாவது, ஏன்னா இது வரைக்கும் எந்த டைரக்டர்ஸ்கிட்டையும் நான் கேட்கல, ஏன்னா எல்லா டைரக்டர்ஸும் எனக்கு தெரியும். அவரோட வாட்ஸ்அப் மெசேஜ் இன்னுமே அவர் ஓப்பன் பண்ணலை. எப்போவாவது அடுத்த படம் பண்ணினீங்கன்னா ஒரு சின்ன ரோல் உங்களோட ஆக்ஷனில் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார்ன்னு சொன்னேன். சார் உங்களுக்கு அனுப்பின மெசேஜ் இது வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணல, ஆனால் உங்கள் படத்தில் நடிச்சிட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நீலம் ப்ரொடக்ஷன் தெரிஞ்சுது. அருமையான சாப்பாடு சார். ரொம்ப நன்றி ரஞ்சித் சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம், நான் ஹரிதா. ரொம்ப ஹாப்பியாக தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் டு மை டிரெக்டர், மை ப்ரொடியூசர்ஸ், மை டிபி, மியூசிக் டிரெக்டர், அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ, மை டீம். நிறையா பேசணும்னு ஆசையாக இருக்குது. பட் யா, தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன் அண்ட் ஆல் தி பெஸ்ட் விஷஸ் டு அவர் டீம். தேங்க்யூ. சாரி, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அமீர் சார் காம்பினேஷனில் தான் நான் நடித்தேன். ரொம்ப நன்றி சார், என்னைய பொறுத்துக்கிட்டதுக்கு. கொலை, அடி, தடி எல்லாமே பண்ணியிருக்கேன். அவர் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாரு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது, ஏன் முதல்ல எங்களை கூப்பிட்டீங்களா ஃபஸ்ட்டு அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாரி சாருடைய படங்களில் பெண்களுடைய கதாபாத்திரம் எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ அழகானதாக அவர் எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கதாபாத்திரங்களுடைய தான் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண நாங்கள் ஆசைப்பட்டோம். அண்ட் வெரி வெரி ஹாப்பி தட் யூ ஹியர் இன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட கூட சேர்ந்து இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் முத்துக்குமார் அவர்களே மேடைக்கு அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்டர் முத்துக்குமார் அவர்களே அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். I know it's been a long day and I won't make it very long. I waited so long for this day. I always thought I would know exactly what to say, but my mind is blank. I know one thing, when I started working on this film, my hair was totally black.
and now it's mostly white. That is all thanks to director Mari Selvaraj. When I first was thinking about coming and working in Tamil films, everybody in Bombay said, no, very dangerous people, I don't know. When I started working with Ranjit sir, somebody called me and said, no, don't working, a very dangerous person. But Ranjit sir he's a lighthouse, and ships sail to him in the night. People who are lost, who don't have a place to go, they go to Ranjit sir. And he has created so many talents. He takes everybody with him, and he takes a chance on everyone, and he took a chance on me. So first of all, Ranjit sir, thank you so much. When I started working with Mari sir, everybody said, no, don't work with him. Very dangerous person. They were right. He's a very dangerous person. But Mari sir is not just a filmmaker. Mari sir is a film school. The number of people in this film, Dhruv, Nivas, our editor, myself, the number of people who he's taught in this film. And all of us who have, I was there for shoot, last few days of shoot I was with him. It made me want to become a director. First time I wanted to become a director. When I started making Bison and Applause Entertainment came on board, everybody said, no, Bombay corporate, don't work with them, very dangerous. It was the best decision for this film. Samir sir, you have created such a beautiful team. You have created an amazing team. I want to specially call out Sunil, Yash, Maithili, Pulkit, Pramod. I know I'm leaving people out, but Samir sir, you have created a wonderful team. It is a very rare team, and you must be very proud of this team that you have created. When I saw the film for the first time, I thought of my father. It makes me very emotional. And when I heard Chini Kallu for the first time, I thought of my son. And it makes me very emotional. Mari sir, you've managed to create a film which is full of big moments. It's a big film, but it's full of small, very intimate moments. You made me think of myself as a child, and you made me think of myself as a mother. And that was a very special feeling. And this film is going to surprise everybody, because it is not what anyone has expected. I met Dhruv before we started this film. He had been training for a while. And when I walked into his room, I saw someone who he was also a child. He was a child. And I've seen his transformation. I've seen his transformation up close, because Mari sir, he wasn't a director to an actor. Mari sir was a sculptor. And Dhruv was clay. And Mari sir took him apart and he put him back together. And I think it's a very rare journey, Dhruv. It may not happen in every film you have to do. So what I want to say to you now is, now relax. Now the journey is done. Now you can enjoy this part. Because what you've done is spectacular. What you and Mari sir have achieved is incredible. Finally, I want to say thank you to my family, my dad, my mom, my partner, my son, my grandparents, my brother, my Masi. I can't do any of this without you and your indulgence. And the fact that you let me go out and do all these crazy things. I live in Delhi, I grew up in Delhi, I'm making Tamil films. Who would have thought it? I don't even speak the language. There's one person who should be on stage with me. I know I'm leaving a lot of people out in thanking them. Radhisha, Anupama, you've become such dear friends. Pasupati sir, you gave me a very special character, and I can't thank you enough for that. Lal sir, Amir sir, I had no expectation
of this film giving me these characters. I loved it. Sir, I want to say one thing. If you guys want to do a series of just these characters, I'm totally game. I loved your part in the film. Sir, all that I don't know. They'll kill you. This film that was full of machismo and big, like good, not toxic, good machismo and full of like interesting big male characters. The set was run by two women, Saranya and Manin. It's really, everybody talks about women in cinema, women in cinema, women in cinema. We did it. We did women in cinema. Manin, please come up on stage. This is completely empty without you. Thank you very much. Sendil sir, this film is now yours. Now you take it to the audiences, sir. We've given you everything, given you heart, soul, blood, sweat. Now it's your journey, sir. So thank you very much to everyone. I love everybody. Thank you to all members of the press who are still here. Thank you, thank you, thank you. Thank you so much. Thank you so much, ma'am. Hi, hello. It's been a long evening. Yeah. I've never attended a function like this before. So many people, thanking so many people so nicely. That's really wonderful. Thank you, Aditi, to start with, for all your kind words. And yes, I do have a wonderful team. So let me start with my team. I have wonderful people. There is Sunil, there is Neha, there is Devnidhi, there is Leena, and Shirley, our Tamil assistant in this, Vignesh, Pulkit, Yash, Maithili, and Pramod. And thank you, Pramod, for introducing me to Ranjit 3-4 years ago. It was with that we first started. I remember we met at Park Sheraton and had lunch, and you had told me at one thing that I hope you're not going to be like a Bombay corporate and take a lot of time to do this. And I had told you that no, we are very fast and very quick. So it took us 1.5 years after that. But we did it, and we did manage to work together. And thank you, Aditi, and you for getting us here. And thank you then, Ranjit, for bringing Mari into our life, because, we've heard about you, everyone has heard all sorts of things about you, and in fact, the first time I was coming to meet you, I think it was for the photo shoot first, and then for one day on the shoot, and I was told very strictly by everyone that, Mari is a crazy guy, and he is worse than anyone you've seen in Bombay, so you've got to be really careful. So I came all prepared for you. But it turned out to be a good experience, I suppose. We are really happy to have made this movie. When we heard the first script, we thought the stories, we've been through discussions, budgeting, all of that. We had a pretty fair idea as to, we've seen your work, we knew, we were happy to be doing this. So when we came to see the first cut in your office, and a beautiful office at that, there were certain expectations about what this movie is going to be. And I must say that whatever we were thinking, and as you said, Aditi, whoever sees this movie is going to be truly surprised. Because whatever we were thinking we are going to see, this was I was stunned. I was like really shell-shocked and silenced. I mean, I had nothing to say. You've made such a fantastic picture. You have made an outstanding movie. And this movie is so many things, So it is of course a sports biopic. It is that. It is also a father-son story, and a really poignant father-son story. It's an incredible brother-sister story. It's an incredible young love story. It's a gangster film, I like Aditi's idea about the spin-off of the gangsters. And I think we should do a series of that. That is something that we should explore. So it's a fantastic film. The music is outstanding.
cinematography is fantastic. Your editing, the way it's been done, is terrific. I mean, it's truly an amazing picture, right? I have not seen a picture like this modern, this brave, this sort of, courageous, and actually, it's almost like you don't give a damn, and that's so wonderful. We are really happy. This is the first big thing. We made one Tamil film before, Orthodvi. It did really well. This is our second film. We've done one more with Neelam. We hope to do a lot more. We hope to do a lot more with you. As I told you the last time, that let's get into queue. I'm happy to stand in queue. Third position or fourth position. We can do that. And thank you everyone. I mean, everyone who's come together to make this film. Dhruv, you know what? You're working with such a fantastic group of people. And I've been sitting here this whole evening listening to everyone. And, it's obviously a great director, a great producer, amazing actors, right? Everyone here. And you've got great music. You've got everything on this film. And I must say one thing, that for all this amazing array of, sort of jewels around you, you've really shone like a diamond. And you've really held your own. I can imagine, listen, I'm not an actor, but I know what it means to, be the youngest and the least experienced of the lot. And to come into a team of this scale and to actually hold your own is an amazing achievement. And you've done a great performance. And everyone has. I mean, everything is terrific. So, well, we are really excited. Thank you to all our distributors. Please help us, sir, to get this film out. Thank you for the music. Thank you for everything that's got to come now for this. Thank you, Netflix. Thank you, everybody who has been part of this. And I'm really excited. I can't wait for 17th. I can't wait for this Diwali. I hope there are going to be some real firecrackers. Thank you so much. Thank you so much, sir. We request you to kindly stay back while I invite. நன்றி. கடைசியாக பேசுறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. எல்லாரும் பேசிடுவாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியாது. சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எல்லா புகழும் எங்கள் இயக்குனருக்கு. இதை நான் எப்பவுமே சொல்கிறேன், ரஞ்சித்துக்கு தெரியும். எந்த ஒரு நடிகனும் தனியாக ஒன்றுமே பண்ண முடியாது. இயக்குனர் இல்லாமல் அவங்க பண்ண முடியாது. இயக்குனர் தான். இயக்குனர் இல்லாமல், நான் ரொம்ப கர்வத்தோடு சொல்கிறேன், இயக்குனர் இல்லாமல் சினிமாவில் ஒரு நடிகனால் ஒரு அடிக்கூட வச்சுக்க முடியாது. அதான் உண்மை. இந்த ஃபேக்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நடிகன் அவன் உள்பாங்கிறான், அவன் திருப்பி கொடுக்குறான், அதெல்லாம் ஓகே, அதுதான் அவன் வேலை, அவன் தொழில், அது செய்யணும், அது வேறு. ஆனால் அங்கே இயக்குனர் இல்லாமல் அணுவளவும் செய்யாது. அதுதான் உண்மை. நான் முதல்லயே அது பேச்சு ஆரம்பிக்கும் போது மாறிக்க நன்றியை சொல்லுவேன். நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது, என்னால் நடிச்சிருக்க முடியாது. இன்னொன்று முக்கியமாக எனக்கு என்னென்னா, எப்போவுமே நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் நடிகன், ட்ரெயின் நடிகன் சொல்வேன். அது என் கர்வம். ஆனால் எனக்கு ஒரு படமும் புது படம் தான். நம்ப மாட்டீங்க, நான் எந்த படத்துக்கு போனாலும் ஃபஸ்ட்டு 2 நாளுக்கு முன்னாடி, 4 அன்னைக்கு ஷூட்டிங் போகிறோம்னா இன்னிலேருந்து எனக்கு ஜுரம் வந்துடும், வயிறு சரியில்லாமல் போயிடும், நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா எனக்கு 4 அன்னைக்கு ஷூட் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. ஃபஸ்ட் டைம்லாம் நான் ரொம்ப பிளாங்காக தான் இருப்பேன். படம் முழுக்க அப்படி தான் இருப்பேன் நிறைய நேரங்களில். பட் ஜென்ரலாக அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை ஒரு மொமெண்ட்டும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது இயக்குனர் இல்லாமல் இது சான்ஸே இல்லை இந்த படம். நன்றி அகெயின். அண்ட் லால் சார், அவரோட எனக்கு ரெண்டு சீன் இருந்தது. அவரோட வாய்ஸ் ரொம்ப எங்கேருந்தோ வரும் அது உள்ள. அதை பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே சரி, எமோஷன்ஸ் எல்லாமே மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அப்படி தச்சுட்டு இருக்கோம். அந்த வாய்ஸ், அமேசிங் வாய்ஸ், ஃபேண்டாஸ்டிக் வாய்ஸ். அண்ட் அவரோட த கிரேட் தொம்மங்க மக்கள் நான் தமிழில் ஒரு ரோல் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ சார், நைஸ் டு ஒர்க் வித் யூ. அண்ட் அமீர் சாரோட எனக்கும் அதே அவர் சொன்ன மாதிரி தான், அப்படியே அங்கே ஹாய் பாய் அப்படியே பேசிக்கோம், அவ்வளோதான்.
ரோல் இல்லை. தேங்க்யூ சார். உங்களோட நீங்களான ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மதன் இருக்கார் நினைக்கிறேன், கிளம்பிட்டார் நினைக்கிறேன். மதன் அவர் கூட நிறைய சீன் எனக்கு இருந்தது. நான் ஆக்சுவலாக அகைன் மாறிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். எத்தனை நாள் எங்கேயோ ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்காரு. பியூட்டிஃபுல் ஆக்டர். அவ்வளோ அழகாக மோஸ்ட் பண்ண எனக்குலாம் சந்தானங்கள் ஐயோ இவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாரு, நம்ம மொக்கையாக பண்ணுறோம் போல இருக்கு. எனக்கு ஏதாவது அதை கொஞ்சம் பெட்டராக பண்ணணுன்ற ஒரு போட்டி மனப்பான்மையே நிறைய நேரங்களில் அவர் வந்து அந்த மூமெண்ட்டில் கொடுத்தாரு. தேங்க்யூ வண்டர்ஃபுல். அண்ட் நிறைய லீசி இருக்காங்க, ரேகா, நிறைய பேர். அவங்களோடலாம் எனக்கு சீன் இல்லை, பட் ஸ்டில் நன்றி. ரஜிஷா, உண்மையிலே நான் ஒன்று பண்ணலாம், நல்ல டவுட்டு. தட்ஸ் வாட் ஐ ஃபீல் வென்எவர் நம்ம ஸ்பாட்டில் அந்த டைம்லலாம் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன். நைஸ் டு ஒர்க் வித் யூ. அமேசிங் ஆக்டர்ஸ் அண்ட் நிறைய போகணும் ஃபியூச்சரில் டெஃபினட்டாக. அண்ட் அடுத்த தாரிணி அனுபமா, அவங்களோட ஒரு சீன் எனக்கு இருக்குது. ரொம்ப சீன் இல்லை, கொஞ்சம் தான். அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகிற மாதிரி ஒரு சீன், அது சொல்லக்கூடாது. அந்த இடத்துல வந்து ஒரு எமோஷனல் மூமெண்ட் வந்து பண்ணாங்க. ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நான் அங்கேயே சொன்ன மாதிரி பல கலக்கிறாங்க பொண்ணு. எனக்கு அடுத்த சீன் எனக்கு டைலாக் வரணும், நல்லா வரவே இல்லை. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அமேசிங். நான் அன்றைக்கும் சொன்னேன் உங்ககிட்ட. கிரேட், தேங்க்யூ. அண்ட் ஸ்டார், இப்போ அவர் சொன்னார் இல்லையா, இந்த ரேஞ்சில் நான் கொஞ்சம் இந்த ரேஞ்சில் வந்து பார்த்துருக்கேன். பெஸ்ட் பார்ட் என்னன்னா, படம் ஆரம்பித்த 3வது நாள் நைட் ஷூட் நினைக்கிறேன். அன்றைக்கி விக்ரம் ஃபோன் பண்ணார். எப்படி போகுது? எப்படி இருக்கான் என்ன மாதிரி ஒரு போனாங்க. வாக்கெல்லாம் அப்படியே இருக்கு, இப்படி பேசிட்டே இருந்தோம். நான் ஒன்று சொன்னேன், சரி நமக்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷன் ஆக்டிங் தான், ஆக்டிங் தவிர்த்து வேறு ஒன்றும் தெரியாது, அதுவே தெரியுமான்னு தெரியாது, பட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆனால் விக்ரமுக்கு அது பிரச்சனை இல்லை. விக்ரமுக்கு ஆக்டிங்கும் தெரியுது, கையில் இன்னொரு தொழில் வந்தது, கபடி வருது, பழிச்சுப்போ போல ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையிலே நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு வில்லேஜில் ஒரு இது நடந்தது, கபடி மறந்துட்டேன். நான் மாறிக்கிட்டு வந்து கேட்டீங்க, எந்த ஆட்டம் ஆடுறாங்க அவ்வளோ போடுங்களா மாதிரி. உங்ககிட்டயே நான் சொன்னேன், தொழில்கிட்டையும் சொன்னேன். ஃபேண்டாஸ்டிக், அமேசிங். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து நேஷனல் கேம் ஆடலாம். இந்த படம் நான் என்ன எழுதி வச்சுங்க, இந்த படம் பார்த்தோன்னே நிச்சயமாக நேஷனல் கேம் தர முடியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல் பாடி லாங்குவேஜ், அந்த அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுற விதம், அந்த லுக் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக். அண்ட் அப்ளாஸ் அகெயின். தேங்க்யூ அதிதி அண்ட் மணி, always amazing, wonderful production house. Thank you once again. அப்புறம் முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்காரு, என் தம்பி ரஞ்சித். நீலம்ல ஒர்க் பண்ணுறதுல ஒரு சோகம் இருக்கு, அது நம்ம ஃபேமிலி ப்ரொடக்ஷன் மாதிரி. அது இது எல்லாமே உறவு மாதிரி. தம்பி ரஞ்சித், என் தம்பி, இல்லை ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருமே நம்மளுடைய அண்ணன் தம்பி இந்த மாதிரி தான் அந்த டீம் இருக்கும். அது என்னுடைய ஒரு குடும்ப படமாக தான் நான் இதை பார்க்குறேன். அப்படி தான் அந்த டோட்டல் அட்மாஸ்பியர் அப்படி இருந்தது. நன்றி அகைன் ரஞ்சித். நான் இன்னொன்று முக்கியமாக அதை ஃபைனலாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒர்க் பண்ண எல்லாரோட ஒரு பெரிய டீம் ஒன்று இருக்குது. அந்த டீம் இல்லைன்னா இந்த படம் வந்து சாத்தியம் இல்லை. நான் அவுட் ஆஃப் இது போகிறேன்னு நினைக்கிறேன். எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் கொஞ்சம் மேடை கேட்கலாம், நல்லா இருக்கும் ப்ளீஸ். ஏன்னா அவங்க இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை. பேய் மாதிரி வேலை பார்த்தாங்க, பேய் மாதிரி வேலை பார்த்தாங்க. ஏன்னா இங்கே ஒரு பெரிய பேய் இருக்கு மாறின்னு, இது இங்கோட அது அங்கோட அப்படியே பிரிச்சுட்டு ஓடுவாங்க. அப்படி ஒரு எனர்ஜெட்டிக் டீம் அது. அது அவங்கள நம்ம இங்கே மேடையில் ஏற்றலைன்னா இந்த நிகழ்வு வந்து முட்டு பெறாதுன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் கம் எல்லாரும் வாங்க. Can we please have the assistant directors join? உங்க எல்லாருக்கும்
என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேங்க்யூ. அண்ட் நீங்கள் ஏதோ ஒன்று கொடுப்பீங்க, நான் அதை இவங்ககிட்டே வாங்கிக்கிறேன். ஓகே ப்ளீஸ். ஆகணும். இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கோம், நம்ம மறுபடியும் சேர்றோம் அப்படின்னா நீ சமூகத்துக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான காத்திரமான ஒரு படம் தான் கொடுக்கணும். இந்த படம் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னாரு. அதுக்கப்புறம் முழுக்க சுதந்திரம் தான். எப்போவுமே எனக்கு கஞ்சி எவ்வளோ தெரியல, பெரிய கஞ்சித்திலிருந்து ஆரம்பிச்சதுனால எனக்கு எல்லா ப்ரொடியூசருமே ஒரு பெரிய சுதந்திரம் கொடுப்பாங்க. இந்த படத்துலேயே அந்த மாதிரி சுதந்திரம் தான். அப்ளாஸும் சரி, நீலம் ஸ்டுடியோஸும் சரி, எல்லாரும் மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாங்க. அந்த மிகப்பெரிய சுதந்திரத்தின் அடிப்படையில் எடுத்தது தான் பைசன். அதனால் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பைசன் சொல்லணும் அப்படின்னா துருவோட உழைப்பு மற்றவங்களோட எல்லாத்தையும் பற்றி எனக்கு பேசுறதுக்கு நிறைய மேடைகள் இருக்குது, என்னோட இன்டர்வியூஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பைசன் எப்படிப்பட்ட படம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை பற்றி நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. என் லைஃப்பில் நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கிளம்பி வந்துட்டேன். நான் 20 வருஷம் ஆக போகுது. 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ திரும்பி பார்த்தா இப்போ என்னை பார்க்கும்போதுலாம் என்ன உங்கள் ஊர் எப்படி இருக்குது, உங்கள் ஊர் எப்படின்னு கேட்பாங்க. இங்கேருந்து நான் திருநெல்வேலியை பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு டைம் திருநெல்வேலி போகும்போதெல்லாம் பக்குன்னு இருக்கும் எனக்கு. ஏதாவது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலே ஏதாவது இஷ்யூஸ் பார்த்துருவோம், வீட்டிலேருந்து அனுப்புது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறது இதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ எமோஷனலாக இருக்கும். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இது என்ன இதை பற்றியான டிஸ்கஷன் எப்படி மாற்றுறதுன்னு தோணிகிட்டே இருக்கும். அதுக்கு நான் எடுத்த டூல் தான். அதுக்கு எடுத்த இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம எப்படி அணுகிறது, இவ்வளோ பெரிய ஒரு போர் சூழலில் இருக்கக்கூடிய என்னோட ஊரை பற்றியான ஒரு புரிதலை இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு நான் எப்படி கடத்துறது, அது என்ன மாதிரி படம் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு கிடைச்ச ஒரே டூல் அனைத்து கணேசன் டூல். அவரை எடுத்துக்கிட்டு நாம் நம்மளோட கிராஃப்ட்டு, நம்மளோட சினிமா, என்னோட அரசியல் பார்வை, என்னோட புரிதல் இதில் வச்சுக்கிட்டு நம்ம ப்ளே பண்ணி ஒன்று முடியுமான்னு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி எழுதப்பட்டது தான் பைசன் திரைக்கதை. பைசனுக்குள்ள நிறைய இளைஞர்கள், தென் மாவட்டத்தில் உள்ள நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. வெற்றி பெற முடியாமல் போன, வாழ்க்கையை தொலைச்ச நிறைய இளைஞர்களோட கதை இருக்குது. இந்த கதை உண்மையாகவே என் லைஃப்பில் என்னோட ஆகச்சிறந்த என்னோட அரசியல் நான் என்ன நினைக்கிறேன்னா, என் ஊருக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். என் ஊரை பற்றி இவ்வளோ வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம், இவ்வளோ புகழ் அடைஞ்சதுக்கப்புறம், இவ்வளோ பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் நீ உன் ஊருக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, என் ஊருக்காக நான் பண்ணது, என்னோட மாவட்டத்துக்காக பண்ணது, என்னோட மக்களுக்காக பண்ணது, ஒட்டுமொத்த தென் தமிழ்நாட்டுக்காகவும் ஒருத்த அந்த தென் தமிழ்நாட்டோட அரசியல் புரிதலை மையப்படுத்தி பண்ண ஒரு படம் தான் பைசன். முழுக்க இந்த படம் அதுக்கான படம். என்னோட ட்ரிபியூட் தான் இது, என்னோட எமோஷனல் தான் இது, என்னோட அதிகபட்ச என்ன சொல்கிறது, இந்த உச்சபட்ச எமோஷனல் இது. எப்படியாவது இந்த படம் இது எவ்வளோ பெரிய ஹிட் ஆகுது அப்படின்னு தாண்டி இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான எமோஷனல் ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான ஒரு முடிவுக்கு வருது இந்த படம் அப்படிங்கிறத அதை பார்க்கறதுக்காக நான் வெயிட்டிங். அதுக்கு மட்டுமே நான் வெயிட் பண்ணுறேன். இந்த 17 அப்படிங்கிறது எனக்கு வெளியே வர ஆடியன்ஸ் படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட படம் ஹிட்டு, படம் சூப்பர் ஹிட்டு, படம் ஃபாஸ்டாக இதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த படத்துக்குள் பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை என்னவா தமிழ் சமூகம் எடுத்துக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதுக்கு காரணம் நாங்கள் அதாவது என்னது, அதுக்கு முக்கிய காரணம் இதோ வாழ்க்கை சூழல் தான். இது ஏதாவது பண்ணியாகணும் அப்படிங்கிறத பண்ண படம் பைசன். நிச்சயமாக அந்த வேலையை செய்யணும் உறுதியாக நம்புகிறோம். அதுக்கான காரணம் இந்த பைசனில் வேலை பார்த்த அத்தனை பேருமே இதை புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க, இந்த எமோஷனில் புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க. அவங்க அத்தனை பேர்த்தையும் நான் அதை கடத்தினேன். அமித் சாராக இருக்கட்டும், பசுபதி சாராக இருக்கட்டும், லால் சாராக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் நான் பேசுறது கதையை பற்றி கிடையாது, என் ஊரை பற்றி, என் நிலத்தை பற்றி, இங்கே இருக்க சிக்கலை பற்றி, இங்கே இது எப்படி. ஏன்னா நாங்கள் இருக்கும்போதே நிறைய சமூகம் நடக்கும். லால் சார் நீ பார்ப்பாரு, அமித் சார், பசுபதி சார் என்ன மாதிரி அப்படின்பாரு. அந்த எமோஷனல் இருக்குல்ல, கேட்கும்போது பதில் சொல்ல முடியாத பார்வையோடு நான் நிற்பேன். அவங்க ஏதாவது எமோஷனலாக கேட்பாங்க, அதுக்கு எனக்கு பதிலே இருக்காது. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. இந்த பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனையை பற்றி அவங்க எனக்கு கேட்கும்போது அது எந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியாது. அப்போல்லாம் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். இதுக்கெல்லாம் ஒரு பாயிண்ட் தான் பைசன் திரைப்படம். இந்த படம் அதை செய்யும்னு உறுதியாக நம்புகிறேன். என்னோட உச்சபட்ச ஒரு கர்வமாகவும் ப்ரைடாகவும் நான் நினைக்கிறது இந்த பைசன் திரைப்படத்தை தான். அதுக்கான ரீசன் அப்படிங்கிறது, நான் வெட்ட வெளியாக முதல்ல தைரியமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது. மற்ற எல்லா படங்களுமே, என்னோட எல்லா படங்களும் எப்படி இருக்குன்னா, நான் ஓன் பண்ணிக்கிட்ட என்னோட விஷயத்தை நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கவலையை, சமூகம் சார்ந்த என்னோட கவலையை, என் ஊர் சார்ந்த என்னோட கவலையை, என் மக்கள் சார்ந்த என்னோட கவலையை, என் மக்களுங்கிறது தென் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே
ஒட்டுமொத்த மக்களுக்கு இருக்கிற கவலையை பற்றியான ஒரு படமாக இந்த படத்தை எடுத்திருக்கேன். நிச்சயமாக இந்த படம் அந்த மாதிரியான ஒரு பெரிய டிஸ்கஷனை உருவாக்கணும் அப்படின்னு நம்புகிறேன். உருவாக்கும். அதுக்காக மட்டுமே இத்தனை வருஷம் நான் சினிமா கற்றுக்கிட்டது, கிராஃப்ட் கற்றுக்கிட்டது, நான் ஒட்டுமொத்தமாக கற்றுக்கிட்டது இந்த படத்துக்கு தானோ அப்படிங்கிற மாதிரியான உணர்வு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்துச்சு. அப்படி உணர்வு வந்ததுக்கு இந்த பைசன் திரைப்படம் எனக்கு கொடுத்த அழுத்தம் இந்த சமூகத்துக்கும் இந்த தமிழ் சமூகத்துக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்புகிறேன். அவ்வளோதான் பைசன் பற்றி. நாளைக்கு ட்ரெய்லர் வருது. நிச்சயமாக இந்த பைசன் ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு அறிவை உண்டாக்கும். அதுக்கு ஒத்துழைக்க அத்தனை நண்பர்களுக்கும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். நீ இல்லைனா என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லணும். கடைசி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மற்ற எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னோட அசிஸ்டன்ஸ் பொதுவாகவே என்ன சொல்கிறது, அஞ்சு சொல்லுவார், என்னடா அங்கேயே போய் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு. அங்கேயே போய் தான் எடுக்கிறேன் அப்படின்னாலும் அவங்க அதே சிலுங்கி தான், அதே சட்டை தான், மாற்றிக்கிட்டே தான். ஆனால் அதுலேயும் நிறைய ஓடிட்டே இருப்பாங்க. எல்லாரும் நிறைய வேலை செஞ்சாங்க இந்த படத்தை. ஏன்னா இந்த படத்தை பற்றியான புரிதல் அவங்களுக்குமே இருந்துச்சு, இந்த படம் ஏன் எடுக்கிறாங்கன்னு சொல்லி. ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு வெளியே இருந்து நிறைய வேலை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி. நிறைய கபடி வீரர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மெயின் என்னோட பிரச்சனையை, என்னோட ப்ரெஷரை, என்னோட கோபத்தை இந்த படம் எல்லா மற்ற படத்தை விட இந்த படத்தை நான் நிறைய ரொம்ப ப்ரெஷராக இருந்தேன். நிறைய வேலை பார்த்தேன். உடல் உழைப்பு தேவைப்பட்டுச்சு. அந்த உடல் உழைப்பு போடும்போது ஒன்று கோபம் இல்லை, அந்த கோபத்தின் அடிப்படையில் தான் இந்த படம் வேலை பார்க்கப்பட்டுச்சு. அந்த கோபத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எங்கெங்கேருந்து வந்த வெளி ஸ்டேட்லேருந்து வந்த நிறைய கபடி பிளேயர்ஸ், ஏன்னா இப்போ நான் இப்போ அவங்க வேறு வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க, மேட்ச்சில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க அத்தனை பேருமே எனக்காக மண்ணில், அதுவும் மத்தியான வெயிலில் அவங்க விளையாண்டு கொடுத்தது அது எதுவுமே மறக்க முடியாது. இந்த படத்தோட வெற்றி தான் அவங்களுக்கு சமர்ப்பணம். நிச்சயமாக இந்த படம் ஒரு எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்கும். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான படமாக இருக்கும். இந்த படத்தை எனக்கு இந்த படத்தை முழு சொந்தமாக எடுக்க அனுமதிச்ச ரஞ்சித் அண்ணாவுக்கு மறுபடியும் நன்றி. இந்த நேரத்தில் கடைசியாக சொல்லிக்கிறது, இந்த மாரி செல்வராஜ் இந்த பெயரை முன்வைத்து நகரத்தில் நிகழ்த்தக்கூடிய அத்தனைக்கும் ராம் சார் அப்படிங்கிற ஒருத்தர் தான் காரணம். இந்த அரசியல் புரிதலை அவங்க தான் உருவாக்குனார். இந்த மேடையில் அவர் எனக்கு இல்லை. எனக்கு என்னென்னா என்னோட பெரிய பலம் அவர் தான். அவர் சொன்னார், இந்த படம் பார்த்துட்டு உன்னோட பெஸ்ட் அப்படின்னாரு. ஒவ்வொரு படமும் அவரை காட்டும்போது இந்த வார்த்தையை நான் வாங்க ட்ரை பண்ணுவேன். பெரியம்பாள் பண்ணும்போது பெஸ்ட் படம் எடுத்துடா அப்படின்னாரு. கர்ணன் பண்ணும்போது என்னடா பெரியம்பாள் தாண்டிட போடுறது அப்படின்னாரு. அப்புறம் மாமன்னன் பண்ணும்போது அதே மாதிரி ஒன்று சொன்னார். வாழை பண்ணும்போது எப்படியோ ஒரு பெஸ்ட் படத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ பைசன் பார்த்துட்டு உங்களோட பெஸ்ட் இதுதான்டா அப்படின்னாரு. இப்படி எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒரு விஷயம் தான் மெயினாக தோணும் எனக்கு எப்போவுமே. நான் எடுக்கிற படம், நான் எடுக்கிற விஷயம் எதுவாகவோ கரெக்டானாலும் என்ன பண்ணாலும் எனக்கு தோண வேண்டியது, நான் ஏதாவது ஒன்று ரொம்ப உறுதியாக நம்பி ஒரு விஷயம் பண்ணுவேன். அந்த நம்பி பண்ணுற விஷயம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருமா சேராதா அப்படிங்கிற பயம் மட்டும்தான் பெருசாக எனக்கு இருக்கும். அது தப்பாக புரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற பயமும், அது சரியாக போய் சேரணுமே அப்படிங்கிற பயம் மட்டும்தான் எனக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த பயம் சுத்தமாக இல்லை. அதுக்கான காரணம் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்த நண்பர்களும், ரஞ்சித் அண்ணா, மற்றபடி எல்லாரும், அப்ளாஸ், இந்த டீம், இவங்க கொடுத்த பெரிய சப்போர்ட். கிட்டத்தட்ட நான் இந்த மொமெண்டெல்லாம் ஏன் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி என்கிட்ட ஒரு சக்ஸஸான மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க, பயங்கரமாக சக்ஸஸ் மீட் மாதிரி அடுத்ததான் சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த மொமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணது. ஏன்னா இவங்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. அப்போ நான் ஏதாவது வெறுமனா இவங்களை எப்படி பண்ணுறது அப்படிங்கும்போது தான் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களுக்கான நன்றி நம்ம தெரிவிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவசரமாக இந்த இதெல்லாம் கிரியேட் பண்ணுது. நிறைய பேருக்கு கொடுக்க முடியல. அதுக்கான காரணம் நேரத்தான் ரெடி பண்ண ஆரம்பித்தோம். நிச்சயமாக இது கொடுக்க முடியாத ஆட்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இது ரொம்ப அவசரமாக ரெடி பண்ணுது. அதனால் இது வாங்க முடியாத கொடுக்காத ஆட்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது ரொம்ப அவசரமாக ரெடி பண்ணுது. லால் சார் ரொம்ப தேங்க்யூ. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இங்கே எல்லாருமே இந்த படத்தில் பண்ணவங்க எல்லாருமே ஒன்றே ஒன்று இருந்துச்சு, எல்லாருமே மாரியை லவ் பண்ணாங்க. மாரியை லவ் பண்ணால் மட்டும்தான் அந்த படத்தில் எல்லோரும் வேலை செஞ்சாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். பொதுவாக லவ் பண்ணாலே நமக்கு தெரியும்ல, நம்மளை யாராவது லவ் பண்ணால் நம்ம ஓவராக உரிமை எடுத்துக்குவோம், அவங்ககிட்ட ஓவராக சண்டை போடுவோம், ஓவராக ஏதாவது பண்ணுவோம்ல. அந்த மாதிரி நான் நிறைய விஷயம் பண்ணியிருப்பேன். அதுக்காக சாரி, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் எல்லாரும் லவ் பண்ணுறீங்கன்னு. அதே மாதிரி உங்களுக்கும் தெரியணும் நான் உங்களை லவ் பண்ணுறேன். ஓகே, அதனால் எல்லாத்துக்குமே நன்றி. 17 ரொம்ப ஒரு வெயிட் பண்ணுறேன். அப்போ முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் நினச்சே பார்க்கல பைசன் தீபாவளிக்கு வந்து. என் லைஃப்பில் தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பண்டிகையே கிடையாது. அதுக்கான காரணம், சின்ன வயசுலேருந்து எனக்கு தீபாவளி கொண்டாடுறதுக்கான மனநிலையே இருக்காது, அதுக்கான ஸ்பேஸே எங்கள் வீட்டில் இருக்காது.
ஒரு தீபாவளி சும்மா கடந்து ஒரு கவிதை கூட நான் எழுதி சென்னையில் இருந்த புதுசில் ஒரு பாலிய நண்பனி மரணத்தை போல கடந்து செல்கிறது தீபாவளி, பாலிய நண்பனின் மரணத்தை போல மரணத்தின் நினைவை போல கடந்து செல்கிறது தீபாவளி. இப்போ தீபாவளி மேலே அவ்வளோ விருப்பம் எனக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஃபஸ்ட்டு தீபாவளி நான் கொண்டாட போகணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த தீபாவளிக்காக நான் வெயிட் பண்ணுறேன். என் குடும்பமும் இந்த தீபாவளிக்காக வெயிட் பண்ணுறது. தீபாவளியை நான் தமிழ் சமூகத்தோடு சேர்ந்து பைசனோடு சேர்ந்து கொண்டாட போவேன். என்னோடய குடும்பத்துக்கு, என் குழந்தைங்களுக்கு, என் நம்முடைய எங்கள் அண்ணன் எல்லாத்துக்குமே நன்றி. ப்ரெஸ் பீப்புள் நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன், அதனால் போயிட்டு மெசேஜ் அனுப்பாதீங்க, போயிட்டு எல்லோரும் நைட் மெசேஜ் அனுப்பாதீங்க. ரொம்ப நன்றி. எனக்கு எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு தெரியும். என்னை ரொம்ப நம்புவீங்க, என்னை ரொம்பவே லவ் பண்ணுறீங்க, என்னை ரொம்ப நம்புவீங்க. மீடியா தொடர்ந்து என்னை ரொம்ப நம்புதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு நம்பிக்கையை காப்பாற்ற ஒரு படமாகவும் ஒரு மனுஷனாகவும் தொடர்ந்து இருப்பேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களை கௌரவிக்க சார் ஏஞ்சல் ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் இது ஏதோ என்ன சொல்கிறது, ரெண்டாவது வாழைக்கு எப்பவும் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி சார். மாமல்லன்லேருந்து பண்ணுறீங்க, ஒரு சக்ஸஸ் ஃபார்மில் தொடர்ந்து ரொம்ப நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ டு ஃபெலிசிட்டேட் யூ வி ஹேவ் த ஒரு 90s அந்த பீரியடை நான் கிரியேட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி சார்பட்டா பண்ணியிருக்கேன், அது ரஞ்சித் சார் எனக்கு கொடுத்த பெரிய ஒரு கிஃப்ட்டு. ஸோ அது மூலிமா நான் 90ஸும் ஒரு ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இதில் டே பை டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஒர்க் என்னெல்லாம் பண்ணணும் அது எல்லாமே ஒரு டீமாக ஒர்க் பண்ணணும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணது காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டு, ஸோ டைலர் டீம், பாண்டியன் டீம் எல்லாருக்கும் நான் பெரிய நன்றி சொல்கிறேன். ஸோ அப்புறம் என்னோடய ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஸோ என்னோடய ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே எப்போவுமே ஈரமாகவே இருப்பாங்க. ஸோ அவங்க காஸ்டியூம் காயவே காயாது. ஸோ அவங்க எல்லாருமே அவ்வளோ எஃபெக்ட் எடுத்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னோடய டீம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு டீம் டே நைட்டாக டிஷர்ட்லாம் பிரிண்ட் போடுவோம், ஸோ அதை டிசைன் பண்ணுவோம், அப்படி நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ இது நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு 90s உருவாக்கியிருக்கேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருமே பிடிக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி மாரி சார் அண்ட் ரஞ்சித் சார் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.